Welcome to our first success tech channel. Today classes என்ன பார்க்க போறோம்னா affiliate marketing. affiliate marketingனா என்ன அப்படிங்கறத நாம இதல ஒரு மாஸ்டர் கோர்சஸா பார்க்கலாம். affiliate marketing அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டை நீங்க மத்தவங்களுக்கு ரெஃபர் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட்டை உங்க மூலமா அவங்க வாங்குறாங்க அப்படினா அந்த ப்ராடக்ட்டோடைய செல்லிங் கம்பெனியோ இல்ல ஏஜென்சியோ உங்களுக்கு ஒரு கமிஷன் கொடுக்கும். சோ அதுதான் affiliate marketing அப்படினு சொல்லுவாங்க. இதுதான் அதுக்கான சிம்பிள் டெர்ம்ஸ்னு சொல்லலாம். ஸோ இதுக்கான அட்வான்டேஜஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இதனால் ஒரு ப்ராடக்ட் வாங்குறது தேவை கிடையாது. ஸோ இது நீங்கள் வாங்கி ஸ்டாக் வைக்கணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை. ஸோ இதனால் உங்களுக்கு எந்த ஒரு டீலிங் கிடையாது. ஸோ உங்களுடைய ப்ராடக்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட அதில் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா ஆஃப்டர் செல் சர்வீஸ் கூட நீங்கள் பண்ண தேவையில்லை. இப்போ உங்களுடைய வேலை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ப்ராடக்டை வந்துட்டு ரெஃபர் பண்ணுறது மட்டும்தான். ஸோ இது மூலமா நீங்கள் ஒரு முதலீடே இல்லாத ஒரு பிஸ்னஸை வந்து ரன் பண்ணலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் தௌசண்ட்ஸ்க்கு மேலே ப்ராடக்ட்டை வாங்கி அதை நீங்கள் 50%லேருந்து 70% வரலுமே நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். ஸோ இதனால் நீங்கள் மணி வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். இப்போ உங்களுடைய ரெஃபரல் இன்கம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஆடை வந்து ரெஃபர் பண்ண உங்களுக்கு கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதனால் நீங்கள் ஒரு ஃபியூச்சரில் ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வந்து ஒரு இயர்லி பேர்ட் கோர்சஸாக உங்களுக்காக இருக்கும். ஸோ இதனால் வந்துட்டு நீங்கள் நிறையா வந்துட்டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலமா என்னென்ன கோர்சஸ் வந்து பண்ணலாம், ஸோ இதனால் நம்ம எப்படி மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு ஒவ்வொரு வீடியோலையுமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதுக்கான அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது ஸோ இதில் உங்களுடைய ப்ராடக்டை வந்து ப்ரொமோட் பண்ணுறீங்க. ஸோ இதனால் வந்துட்டு நீங்கள் சேல்ஸ் பண்ணும்போது இதுலேருந்து வரக்கூடிய ரெஃபரல் அமௌண்ட்டை வந்து ஒரு யூனிக்யூவாக அஃபிலியேட் லிங்க்கில் பண்ணுறீங்க. ஸோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ஸ் பொறுத்தவரையிலும் ஸ்டெப் 5 வரலும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா மெசன் கிரேட்ஸ் அண்ட் ப்ராடக்ட் சர்வீஸ் இருக்குது. ஸ்டெப் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் ஜாயின்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது. ஸ்டெப் 3ல் பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் ஷேர்ஸ் அண்ட் யூனிக்யூ லிங்க்ஸ் இருக்குது. கஸ்டமர் கிளிக்ஸ் லிங்க்ஸ் அண்டு பைஸில் இருக்குது. அஃபிலியேட்டில் பொறுத்தவரையிலும் நிறைய மணி வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணுற கமிஷன்ஸ் இருக்குது. ஸோ இதனால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோ ஸ்டார்ட் அப் காஸ்ட்ஸ்லேருந்து பண்ணலாம். பாசிட்டிவான இன்கம் வந்து பொட்டன்ஷியலாக கிடைக்கும். நிறைய ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் ஸ்கேபிலிட்டி இருக்கும். ஸோ இதனால் நிறைய பேத்துக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ப்ரொமோட் ப்ராடக்ட்ஸும் இருக்குது. ஸோ இதில் வந்து எந்த ஒரு இன்வென்ட்ரியும் கிடையாது, மேனேஜ்மெண்ட்டும் கிடையாது. ஸோ இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஒரு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதனால் கீ பிளேயர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெசன், அஃபிலியேட் மார்க்கெட்டர், அஃபிலியேட் நெட்வொர்க்கர் அண்ட் கஸ்டமர். ஸோ இவங்களாக தான் உங்களுடைய கீ பிளேயர்ஸாக இருப்பாங்க. டைப்ஸ் ஆஃப் அஃபிலியேட் ப்ரோக்ராம் அப்படின்னு பார்க்கும்போது 3 டைப்ஸில் இருக்குது. ஸோ பிபிஎஸ் அண்ட் பிபிஎல் அண்ட் பிபிசின்னு இருக்குது. ஸோ இதோடைய டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேப்பர் ஸ்கேல், பேப்பர் லீட், பேப்பர் கிளிக் அப்படின்னு இருக்குது. ஸோ பாப்புலர் அஃபிலியேட் நெட்வொர்க்கிங் பொறுத்தவரையிலும் அமேசானில் வந்து நிறைய அசோசியேட்ஸ் இருக்குது. ஸோ ஷேர் ஸ்கேல்ஸ் அண்ட் கிளிக் பேங்க், கமிஷன்ஸ், ஜங்ஷன்ஸ் அண்ட் ரெக்டன்ஸ் இந்தமாரி நிறையா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலமாக நிறைய யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வெப்சைட்டை வந்து க்ரியேட் பண்ணி அது மூலமா கூட சேல்ஸ் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு லெவலில் நிறைய ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்மளுடைய வெப்சைட்டில் வந்துட்டு நீட் பீப்புள்ஸ் இருக்கவங்களுக்காக நம்ம வெப்சைட்டை க்ரியேட் பண்ணி அதில் அவங்களுக்கு ஒரு 20%, 50% வந்து கமிஷன் கொடுத்து நம்ம அந்த ப்ராடக்ட்டை நம்ம மூலமா ரெஃபர் பண்ணும்போது ஸோ நம்மளுக்கு அதில் கமிஷன்ஸ் வருது. இதனால் வந்துட்டு நம்ம பாப்புலராக வந்து அஃபிலியேட் நெட்வொர்க்ஸ் வந்து பண்ணலாம். ஸோ ஃப்யூச்சர்லையுமே இந்த பிஸ்னஸ் வந்துட்டு டெக்னாலஜி லெவலில் கொண்டு போகலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ராடக்ட்டு, சர்வீஸு, சேல்ஸு இதை மட்டும் தான் பண்ணுறது. ஸோ நீங்கள் இதில் எப்படியெல்லாம் ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெப்சைட் மூலியமாகவோ யூடியூப்ஸ் மூலியமாகவும் கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம். சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்னா பின்ட்ரெஸ்ட்டு, லிங்க்டின், ஸ்னாப்சாட்டு, ட்விட்டரு, வாட்ஸ்அப்பு, ரெடிட்டில், டெலிகிராமில் அண்ட் டிஸ்கார்டில், டம்ளரில், த்ரெட்ஸில், வாட்ஸ்அப் 2 மில்லியன்ஸ் அளவில் வந்து என்ன பண்ணலான்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ஸ் வந்து இப்போ வரலுமே பாப்புலர் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதோடைய சூஸிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடென்டிஃபை யுவர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் எக்ஸ்பர்டைஸ் அண்ட் ரிசர்ச் பாப்புலர் ப்ராடக்ட் சர்வீசஸ் அண்ட் கன்சிடர் காம்படிஷன்ஸ் அண்ட் டிமாண்ட். இது எல்லாமே அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கோடைய நிச்சஸ். ஸோ இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலமா நீங்கள் ஒரு பிளாகிங் கூட யூஸ் பண்ணலாம். ஏன் வந்து நான் பிளாகிங் யூஸ் பண்ணுறேன்னு சொன்னால், நார்மலாக உங்களுடைய வெப்சைட்ஸை வந்து நீங்கள் ஒரு ரேரான கண்டென்ட் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் இந்த பிளாகிங் மூலமா நீங்கள் டெய்லிஸ் வந்துட்டு என்னென்ன உங்களுடைய போஸ்டர்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ இதனால் வந்து கண்டென்ட் கிரியேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இது ஒரு 5 டைப்ஸ் இருக்குது: பிளாகிங், வீடியோ மார்க்கெட்டிங், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் அண்ட் இமெயில் மார்க்கெட்டிங், பாட்காஸ்டிங்ஸ். ஸோ இதில் வந்துட்டு 5 டைப்ஸில் வந்து என்னென்ன இருக்குன்னா,
vloggingல என்னென்ன இருக்குது, வீடியோ மார்க்கெட்டிங்கில் என்னென்ன இருக்குது பண்ணலாம், சோஷியல் மீடியாவில் என்னென்ன பண்ணலாம், அண்ட் இமெயில் மார்க்கெட்டிங், பாட்காஸ்டிங், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் கிரியேஷன்ஸ் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜிஸ் தான். அண்ட் பில்டிங் அண்ட் ஆடியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 டைப்ஸ் இருக்குது. இதில் வந்து நம்ம ஒரு வேல்யூபிளான கண்டென்ட் கொடுக்கணும். ஸோ நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து அவங்களுக்கு ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அந்த கண்டென்ட் வந்து அவங்களுக்கு சிம்பிளிட்டியாக புரியணும். ஸோ இதில் வந்து என்கேஜ் வித் ஃபாலோவர்ஸ் இருக்கணும் அண்ட் பில்ட் ட்ரஸ்ட் அண்டு க்ரெடிபிலிட்டியாக இருக்கணும். அண்ட் அதை விட முக்கியமான விஷயம், நம்ம வந்து எஸ்இஓ வந்துட்டு பெய்டு மூலயமா அட்வர்டைஸிங் வந்து பண்ணலாம். ஸோ ட்ராக்கிங் அண்டு ஆப்டிமைசேஷன்ஸ். ஸோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வந்து இன்னும் நம்ம என்னென்னலாம் ட்ராக்கிங் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் அனாலிட்டிக்ஸ் பண்ணலாம், அஃபிலியேட் நெட்வொர்க் மெட்ரிக்ஸ் பண்ணலாம், அண்ட் ஏபி டெஸ்டிங் பண்ணலாம், கன்வர்சேஷன்ஸ் ஆஃப் த ரேட் ஆப்டிமைசேஷனும் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கோட ட்ராக்கிங் அண்டு ஆப்டிமைசேஷனில் வரும். ஸோ காமன் மிஸ்டேக்ஸ் வந்து என்னென்னலாம் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஸ்பேமிங் ஆர் பீயிங் ஓவர்லி ப்ரொமோஷனல் பண்ணலாம், நாட் டிஸ்க்ளோசிங் அஃபிலியேட் ரிலேஷன்ஷிப் பண்ணலாம், இக்னோரிங் ஆடியன்ஸ் வந்து பண்ணலாம், நாட் ட்ராக்கிங் ரிசல்ட். இது எல்லாமே வந்து காமனாக மிஸ்டேக்ஸ் வந்து இருக்கிறத நம்ம இது மூலமா அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை தாண்டி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வந்து இண்டஸ்ட்ரியில் அப்ளிகேஷனாக இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. ஸோ காமர்ஸில் இருக்குது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி இருக்குது, அண்டு சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸ். ஸோ காமர்ஸ் அப்படிங்கும்போது ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் வந்து ஒரு ஃபியூச்சர்ஸ் ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இருக்குது அப்படின்னா காமர்ஸ் தான். ஸோ ஏன் நம்ம வந்து காமர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ நம்ம வந்து 24 hours வந்துட்டு ஓப்பனில் இருக்கிற ஒரே ஷாப் எதுனா நம்மளுடைய வெப்சைட் தான். ஸோ அந்த வெப்சைட்டில் வந்து நம்ம எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே வந்து நம்ம சேல்ஸ் பண்ணும்போது அது நீட் இருக்கிற பீப்புளோ இல்லை அதுக்கு ஷேர் பண்ணுற பீப்புள்ஸாக கண்டிப்பாக இருப்பாங்க. அப்படிங்கும்போது நம்ம இந்த காமர்ஸ் வந்து அதிகமாக நம்ம பண்ணலாம். அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி, சாஃப்ட்வேர் ஆஸ் ஏ சர்வீசஸ், ஆன்லைன் எஜுகேஷன்ஸ் அண்டு கோர்சஸ் பண்ணலாம். ஃபினான்ஷியலாக வந்துட்டு இதுக்கான சர்வீசஸ் இருக்குது, ட்ராவல்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டலே பண்ணலாம், ஹெல்த் அண்ட் வெல்னஸ் பண்ணலாம், கேமிங். ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக நம்ம இண்டஸ்ட்ரி இருக்குது. ஸோ இதுக்கான ஸ்ட்ராட்டஜி யூசர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டென்ட் மார்க்கெட்டிங், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், அண்ட் இமெயில் மார்க்கெட்டிங், இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங், வீடியோ மார்க்கெட்டிங், அண்ட் பாட்காஸ்டிங்ஸ், அண்ட் எஸ்இஓ ஆப்டிமைசேஷன்ஸ், அண்ட் பேப்பர் கிளிக் அண்ட் அட்வர்டைசிங். இது எல்லாமே ஸ்ட்ராட்டஜிக்ஸாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ மார்க்கெட்டிங் அப்படிங்கும்போது அவங்களுடைய டே டு டே என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்துட்டு அவங்க வீடியோ போட்டு ப்ளஸ் அது மூலமா வந்துட்டு நெக்ஸ்ட் அவங்களுடைய பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து அவங்க ஃபாலோவர்ஸ் யாராவது இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க வந்து ரெஃபரல் பண்ணும்போது ஸோ அந்த ப்ராடக்ட்டை வாங்கி பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ இதனால் என்ன ஆகும், அவங்களுக்கு ஒரு கமிஷன்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ இது எல்லாமே வந்து ஸ்ட்ராட்டஜிக் யூசஸ் தான். ஸோ அதில் வந்து இப்போ பெஸ்ட்டாக வந்து பண்ணுறது வந்து இந்த வீடியோ மார்க்கெட்டிங்கில் அதிகமாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா குளோபல் இம்பேக்ட். இப்போ இந்த குளோபல் இம்பேக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு பார்ட்லெஸ் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா அசஸ் ஆஃப் த இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸ் அந்த மாரி இருக்கும், கிராஸ் கல்ச்சுரல் மார்க்கெட்டிங், இன்சைட்ஸ்லேயும் ஃபேமஸாக, அண்ட் இன்க்ரீஸ்டு ஆன்லைன் சேல்ஸஸ் அண்ட் எக்கனாமிக் க்ரோத் ஆஃப் த டிஜிட்டல் காமர்ஸ். இது எல்லாமே குளோபல் இம்பேக்டில் வரும். ஸோ இவ்வளோ வந்து நம்ம ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃப்யூச்சரில் ஆன்லைன் பிஸ்னஸ் மார்க்கெட்டிங் வந்து எந்த அளவு வந்துட்டு வேல்யூபிளாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதை போன நல்ல விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு தெரியணும். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி ஏதாவது கோர்சஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லை இதை வந்து நீங்கள் ஆஃப்லைனில் கற்றுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சக்ஸஸ் டெக்னாலஜி அப்படிங்கிறத வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் இந்த கோர்சஸ் பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்ஸாக வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு சக்ஸஸ் டெக்கோடைய லிங்க் இருக்குது. ஸோ அந்த லிங்க்கில் வந்து நீங்கள் உங்களை ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஆஃப்லைனில் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இதில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது. ஸோ இந்த காண்டாக்ட் நம்பர் கேட்டு உங்களுக்கு என்ன கோர்சஸ் வேணுமோ அதை நீங்கள் அவைலபிளாக சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக பிளேலிஸ்ட்டில் இருக்கிற டிஃப்ரெண்ட் கோர்சஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி லேர்ன் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து நம்ம அஃபிலியேட் மார்க்கெட்டிங் என்ன அப்படிங்கிறத இன்னும் ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். தேங்க்யூ.